வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் ஆகஸ்ட் 14ஆம் தேதி என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ போன வாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே வரனால இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ரேலின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸ்ட்ராங்கா மார்க்கெட் பாசிட்டிவா போகும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு மீம்ஸ் இல்லைன்னா ஒரு போஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ட்ரேட் பாய்காட் இதெல்லாம் சேர்ந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கடைசி 3 நாள் மார்க்கெட் அப்படியே ஒரு ஸ்டேபிளா இருக்கு. கன்சாலிடேட் ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன்ல தான் இருக்கு. அண்ட் ஒவ்வொரு நாளும் நிஃப்டி, சென்செக்ஸும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கி வந்துட்டே இருக்கு. அப்போ ஓவரால் பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தோம்னா மார்க்கெட்ல ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் தான் இருக்கு. ஸோ இன்ட்ராடேல பார்க்கும்போது நமக்கு கன்சாலிடேஷனா தெரிஞ்சாலும் நமக்கு ப்ரீவியஸ் டேவை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்லோவான ஒரு டவுன்ஃபாலிங் கேரக்டர் இந்த 4 நாள்ல ஏறக்குறைய சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி பாத்தீங்கன்னா 1% இறங்கியிருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ஏறக்குறைய ஒரு 0.5% இறங்கியிருக்கு, அதுவும் வெறும் 4 டேஸ்ல. அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். மார்க்கெட்டில் ஒரு ஓவரால் பிக்சர் இல்லைன்னா ஒரு ஓவரால் வியூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷருக்கான ஒரு வியூவாக தான் நமக்கு பார்க்க முடியுது. ஓகே, இப்போ நம்மளோட மற்ற டேட்டாஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பொறுத்தளவில் இன்னைக்கு மார்க்கெட் ஒரு ஃபிளாட்டான ஓப்பனிங் தான். அதே மாதிரி நம்ம இந்தியா விக்ஸ் டேட்டாவை கவனிச்சோம் அப்படின்னா இந்தியா விக்ஸ் டேட்டாவை பார்க்கும்போது நமக்கு 4 நாளாக ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 10% கீழே இறங்கியிருக்கு. 4 நாளாக நமக்கு 4% இந்தியா 10% இந்தியா விக்ஸ் கீழே இறங்கியிருக்கு. அப்படின்னா நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்ல கொஞ்சமாவது ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் கிடைக்கணும். ஆனா அதுக்கு நேர் மாறா ஆப்போசிட்டா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டவுன் ஃபாலிங் நேச்சர்ல தான் இருக்கு. ஸோ அப்படிங்கிறது இது ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான கோரிலேஷன். யூஸ்வலா நமக்கு இந்தியா விக்ஸ் டேட்டாவும் நமக்கு மார்க்கெட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வேலை செய்யும். கடந்த 4 நாளை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்தியா விக்ஸ் டேட்டாவும் நம்மளோட மார்க்கெட்டும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இப்போ நம்மளோட மற்ற டேட்டாஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ மற்ற டேட்டாஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலேருந்து ஆரம்பிப்போம். அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கவனிக்கும் போது யூஸ்வலாக நமக்கு எக்ஸ்பைரி டேக்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பயன்படும். ஆனால் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை இப்போதைய நிலைமையில பார்த்தோம்னா கால் ஆப்ஷன்லையும் புட் ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா பெரிய ஓஏ சேஞ்சஸ் இல்லை. ஸோ இந்த கிராஃப் பார்த்தாவே தெரியுது கால் ஆப்ஷனோட குவான்டிட்டிஸ் அண்ட் புட் ஆப்ஷனோட குவான்டிட்டிஸ் சின்னதாக தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் அவுட் ஆஃப் த மணி, அதாவது கால் ஆப்ஷன் அட் த மணிலேருந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8வது ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் பார்த்தீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 11வது ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு ஆல்மோஸ்ட் லைக் அவுட் ஆஃப் த மணியில் தான் மார்க்கெட்டில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன் இந்த அவுட் ஆஃப் த மணியில் வால்யூம்ல ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா இதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்ஷன் செயின்ல இருக்கு. இந்த ஆப்ஷன் செயினை நம்ம கவனிக்கும் போது தெரியும் அட் த மணியோட ப்ரீமியம் ப்ரைஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்பயுமே ஹையா இருக்கும். அண்ட் அவுட் ஆஃப் த மணி போக போக பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ரைஸ் லோ ஆகிட்டே வரும். ஸோ அந்த லோ ப்ரீமியம் தான் நமக்கு முக்கியமான காரணம். ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு மேலே போறதுக்கான இம்பார்ட்டன்டான காரணம். அப்போ மார்க்கெட்ல எல்லாரும் டவுன்ஃபால் ஆகும் அப்படிங்கறத எதிர்பார்க்கறாங்க. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷன்ல கால் இம்ப்ரூவ் ஆகல. ஆனா அவுட் ஆஃப் த மணி கால்ல தான் பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அவுட் ஆஃப் த மணி புட்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான வால்யூம் இம்ப்ரூவ் ஆகலங்கும் போது இந்த 2 வால்யூம் பாத்தீங்கன்னா ஹெட்ஜ்டு பொசிஷன், அதாவது நமக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி. ஹெட்ஜிங்கை நிறைய பேர் எக்ஸ்பிளனேஷன் இன்சூரன்ஸ் கூட கம்பேர் பண்ணுவாங்க. அதுதான் ஆக்சுவலி உண்மையான ஒரு ஈஸியஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். என்னன்னா ஒரு அவுட் ஆஃப் த மணியில போய் நம்ம ஒரு லோவஸ்ட் வால்யூம்க்கு நமக்கு அட் த மணியில பாத்தீங்கன்னா 100, 200 அந்த ரேஞ்ச் பிரீமியம் போற அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவுட் ஆஃப் த மணியில அதே சமயம் இங்க 100 ரூபாய் இருக்கும்போது பிரீமியம் இங்க பாத்தீங்கன்னா வெறும் 2 ரூபாய் இருக்கும். அப்போ இங்க இருந்து நான் 100 ரூபாய்க்கு நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு 2 ரூபாய்க்கு நான் சும்மா வாங்கி வைக்கிறேன். அப்போ இது வந்தால போனா நஷ்டம். ஆனா இது என்ன முக்கியம்னா இந்த ஹெட்ஜிங் நமக்கு லாட்டரி டிக்கெட் எடுக்கிற மாதிரி கிடையாது. ஹெட்ஜிங் இன்சூரன்ஸ் மாதிரி. ஒருவேளை மார்க்கெட் ஆப்போசிட் டைரக்ஷன் திரும்பிடுச்சு அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் எனக்கு காப்பாற்றும். என்னோட லாஸை இந்த ஹெட்ஜ்டு பொசிஷன், அதாவது நமக்கு இந்த அவுட் ஆஃப் த மணியில பொசிஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த பொசிஷன் நமக்கு காப்பாற்றும் தான் ஹெட்ஜ் பொசிஷன் வச்சிருக்காங்க. அப்படிங்கறனால இந்த ஹெட்ஜ்டு பொசிஷன் நமக்கு என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் டைரக்ஷன் போறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆப்ஷன் சைன் இப்பயும் லோட் ஆகல. ஓகே, அடுத்து நம்மளோட எஃப்ஐ டேட்டா நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா எஃப்ஐ டேட்டால நம்ம முக்கியமா கவனம் செலுத்துறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுல இந்த இடத்துல நம்ம எஃப்ஐ டேட்டால பார்க்கும்போது நேத்து
கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹையஸ்ட் நிறைய வால்யூம் போயிருக்கு அண்ட் டோட்டல் பார்த்தோம்னா நெட் பேரிஷாக தான் இருக்காங்க. ஸோ 57,900 குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நெட் பேரிஷாக இருக்காங்க. அதே மாதிரி நமக்கு புட் ஆப்ஷன் சைட் பார்த்தோம்னா வெறும் 25,000 குவான்டிட்டிஸ் தான் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து இந்த கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனை கம்பேர் பண்ணும்போது நெட் பேரிஷா எஃப்ஐஸ் இருக்கிறது தான் ஒரு கரெக்ட்